அவனுடைய காருண்யம் கருணைத்தரத்தை விளைந்து சொல்கிறார். அவ்வளோதான். பெருமானுடைய கடலில் கருணையை நாம் நினைந்து விட்டோமானால் எந்த செயலும் சிறிதாக போகும். நம்மளே ஒரு கருணை தான். நம்மளுக்கு தள்ளி விட்டார், இந்தா போ அப்படின்னு வந்து பார்த்தா ஒன்றுக்கும் ஒரு வேலை வைக்கிறான். ஒரு கண்ணுக்கு ஒரு வேலை, ஒரு காதுக்கு ஒரு வேலை, இன்னும் சொல்ல போனால் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சாமானுக்கும் தனித்தனியாக விளை வைக்கணும். அப்படி சும்மா கொடுத்துட்டு பத்திரமா பார்த்துக்கிறார். பார்த்துக்கிறோம் இல்லை, பத்திரமா பார்த்துக்கிறார். எவ்வளோ கெடுக்க முடியுமோ நம்ம தான் கொடுக்கணும். சும்மா கொடுத்ததை நம்ம செலவு பண்ணி கெடுத்துட்டோம். அவர் செலவே இல்லாமல் பத்திரமா பார்த்துட்டு அப்படி அவருடைய கருணைத்திறமோட தான் அந்த பெருமாவுடைய கருணையை நினைந்து திருநீரை பூசணும். அவரே பூசியிருக்கார். அது பூசுவது வெந்நீர் என்று அவரே சொல்லிட்டார். அவர் ஏன் பூசியிருக்கார் அப்படின்னா, என்னைக்கு இருந்தாலும் நீங்க எல்லாம் விபூதி ஆயிடுவீங்க. அதாவது நல்ல பதவிக்கு வந்துடுவீங்க. பூதினா பெரிய செல்வம். அதுக்கு மேல ஒரு செல்வம் இல்லை. ஆமா, மேலான செல்வம். ஆமா, மேலான செல்வமாக நம்மை மாற்றி விடுவார். சிவசிவா சாம்பலா போறது மேலான செல்வமாக நம்ம மாற போறோம். அடேங்கப்பா. அப்படி செல்வம் மாற்றி மொத்தத்தையும் அவர் தானே கொடுத்தவர். அதனால பத்திரமா அவரே வச்சுக்கிட்டார். அதனால அவர் நெத்தியில திருநீர் நிறைய பூசி, நெத்தியில மட்டும் பூசல, முழுநீர் பூசிய பெருமாளுடைய திருக்கோலத்துக்கு பேர் அபிராமன்னு பேர். அந்த முழுநீர் பூசிய கோலம் பார்த்தீங்க, சொன்னோன்னு செல்வம் கொடுத்துட்டாரு. திருநீற்று செல்லும் என்று தெய்வச்செக்கிழாகணும்னு சொல்லுவார். அப்படி அந்த விபூதி அவர் பூசிக்கிறாருன்னா ஆன்மாக்களை இறுதியாக திருநீராக மாற்றி தன்னுடைய திருவேணியிலே இடம் கொடுக்கிறார். அந்த உருவத்துக்கு பேர் அபிராமன்னு பேர். அந்த உருவத்தை தான் இந்த மிதிலா நகரில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒருத்தர் இருந்தார், மாப்பிள்ளையே வந்தார். அவர் ஊர் வந்தார். அவர் என்ன பண்ணாரு, பிள்ளை வர வேணும்னு கேட்டு ஒரு வேள்வி பண்ணார். அந்த குருநாதர் சொன்னார், அபிராமன் ஒரு சாமி இருக்காரு, அவரை நினச்சி பண்ணோம்னா எல்லாம் கிடச்சிடும் அப்படின்னாரு. சரி, அவரை நினச்சி ஹோமம் பண்ணார். ஒரு நல்ல நேற்றுக்கு உமாமா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு அருமையான பாயாசம், ஜவ்வரிசி நைலாஞ்ச வயசில் போட்டு அதில் பாதா பிஸ்தா இல்லை பருப்பு போட்டு 2 தரம் வாங்கி குடித்தா நம்ம குடிச்சு சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. அப்படி ஒரு அருமையான அமிர்தமான ஒரு பாயாசம் வந்து தன்னோட மனைவியாக கொடுத்தாரு. அதில் 4 குழந்தைகள், ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகன் 4 அவதரித்தார்கள். முதல் பையனுக்கு பேர் வச்சார், குழந்தைக்கு ராமன் என்று திருநாமம் ஊட்டினார். ஏற்கனவே அவருக்கு பேர் அபிராமன்னு பேர். அவருடைய அருளினாலே பிறந்ததனாலே அவருக்கு ராமன் என்று திருநாமம் சூட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடியே பரசுராமர் இருக்கார். அப்போ அவர் பேர் வச்சிருக்கலாமே. பரசுராமர் அவதாரம் வந்துட்டு மறுபடியும் திரும்பி போகணும். அது அவதாரம் இல்லை, அது என்றும் நிலையானது. அது எதற்காகவும் கீழே அவதாரம்னா தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வருதுன்னு பேர். யாருக்காகவும் சாமி இறங்கதே கிடையாது. சாமியாக தான் வருவார், அவதாரம் எடுத்து வர மாட்டார். மற்ற தெய்வங்கள் அவதாரம் எடுத்து வரும். தவம் பண்ணுறியா, அவனுக்கு என்ன வேணும், நான் எப்படி வரணும், சரி அப்படி வர்றேன், வேணாம்னு கொடுத்துட்டு திண்டாடும். சாமி திண்டாட கொடுக்கவும் முடியும், கொடுத்துட்டு திண்டாடுற வேலை தான் மற்ற சாமிக்கலாம். எது கேட்டாலும் கொடுத்துரும். அவன் உனக்கா பண்ணியிருக்கேன் அதை கொடுன்னு கேட்பான், கொடுத்துருவான். கொடுத்தப்புறம் கொடுத்துட்டியா, உங்கள்கிட்டயே டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. சாமிகிட்ட வந்து ஒரே வேலை தான். ஒரு பழகு சிறு சொல்கிற மாதிரி சாமி முடிச்சு விட்டு போயிடுவார். முடிஞ்சு போச்சு. அதோடு சரி, 30 ரங்களை பார்த்தார், வந்தார், தேர் ஏறினார், பார்த்தார், ஒன்றும் பண்ணல, லேசாக சிரித்தார், எல்லாம் விபூதியாக போட்டான். ரைட்டு, என்ன சாமி விபூதி ஆகிட்டேன், 30 ரங்களை ஆண்டுகிட்டு இருந்தோம், பல கோடி ஆண்டுகள் ஆண்டோம், சிரிச்சே எல்லாம் முடிச்சிட்டே சாமி, சிரிச்சோடனே விபூதியாக போயிட்டே இருந்தார். சரி பா பூசிக்கிறேன் பூசினார். 3 பேருக்கு ஒரு மறுவாழ்வு விட்டார். 2 பேர் போய் அப்படி வாசல் நின்று வர்றவனுக்கெல்லாம் நெத்தியில் ஊதி பூசி, நான்லாம் அப்படி தான், நான்லாம் அப்படியே அந்த இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு போய் இப்படி தெய்வம் வச்சுருக்காங்க. இவன் சொல்லுவான், ஒருத்தன் சொன்னா கேட்க, 2 பேர் நாங்கள் சொல்கிறோம், 2 கேள்வி நாங்கள் சொல்கிறத கேள்வி. அது போய் துவாரபாலகர்னு பேர். முதல்ல நுழையும் போது 2 பேர் சொல்கிறான், இந்த சாமிகிட்ட போனால் ஒழுங்காது எங்களை பாரு, நாங்கள் 2 பேர் இப்படி ஆகிட்டோம் ஊதி பூசிடுவோம். அதை நம்ம போகும்போதே நம்ம ஒரு வேகத்தில் உள்ளே போயிடுவோம். அவங்க 2 பேரும் சொல்கிறான், இவர் தான், இவரை தவிர வேற இல்லை, இவரை தவிர வேற இல்லை, இவர் ஒன்று தான். ஆமாம், இவர் 2 இருக்காரு, சிவம சக்தி இருக்காரு, சிவம சக்தி இருக்காரு. ஐயோ தெரியும், நமக்கு சொன்னாலே தெரியல, பார்க்கவும் முடியல, கண்ணு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பாருங்க, எங்கிட்ட சாதாரண மேலே ஒரு கவர் போட்டுருக்கோம். அவர் கொடுக்கும்போது நல்லா கொடுத்தாரு, அதை கவர் போட்டு பார்த்துக்கிறோம்.
அதுக்கு ஏதோ ஒரு கோளாறு பண்ணிட்டேன் நான். சரி பண்ணிட்டோம்னு ஏதாவது திருந்துவான்னு பார்த்தாரு. அதுக்கு நீ கொடுத்தியா சாமி, சரி 1.5 போடுறேன். அப்புறம் கொஞ்சம் சரி பண்ண, இன்னும் திருந்தலடான்னு 2 போடுறேன். அப்புறம் இன்னும் 2.5 போடுறேன். ஒரிஜினல் ஒன்றும் பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. மேலே ஒரு உணர்த்தினர், உணர்த்தி உணர்வே உணர்நாயேன் என்பது சொக்கநாதர் என்பார். கணப்போதும் உன்னை காணேன் என்பார். அதனால் சாமி உணர்த்துறார். இந்த கருணையை உணர்வோமாக, அந்த கருணை திறத்தை அறிவிப்பது தான் இந்த திருச்சாடல் சிம்பலம்.